இங்க பாரு கண்ணு, உங்க அப்பனை நல்லவன்னு நம்பிடாத. பாம்புன்னு தாண்டவும் முடியாது, பழுதுன்னு மிதிக்கவும் முடியாது. செத்து போடா, செத்து போ. நீ உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம்? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன். செத்து போ, செத்து போய் தொலைடா, செத்து போ. செத்து போ. என்னம்மா இது? செத்துக்கிட்டு போட போறாரு. செத்து போனா போகட்டும். இவன் இருந்து யாருக்கு என்ன லாபம்? 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. நீ கொடுத்த பணத்துல 1 லட்சத்தை இவன் கையில கொடுத்து, இனிமே என்ன நம்பாத, ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பொழைச்சுக்கன்னு இவனை அனுப்பி வச்சேப்பா. போனவ வழியில எவ்வளவு பார்த்து சிரிச்சான்னு மொத்த படத்தை அவன் மடியில போட்டுட்டு வந்துட்டாப்பா. நடிக்கிறதுல என் பாட்டிக்கு தேசிய விருதே கொடுக்கலாம். என்ன சுருளி இது? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இப்படி போய் பண்ணலாமா? என்ன ரத்னம், கேப்ல கெடா வெற்றியா? இதான் சாக்குன்னு என்ன மரமமா தாக்குற? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் சம்பாரிச்ச காசுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க சம்பாரிச்ச காசுன்னு வாய் தவறி சொல்லிட்டேன். இதே மாதிரி நான் வாய் தவறி உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா, உன் வாழ்க்கை, உன் மனைவி வாழ்க்கை, உன் பொண்ணோட வாழ்க்கை 3ம் மொத்தமா தவறி போயிடும். மகன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சமீபத்துல உன் பொண்ணை நான் பார்த்தேன்டா. அவ இந்த வயசுல இப்படி கோவப்படுறா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஒரே பொண்ணாச்சன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறா. உன் பொண்ணுகிட்ட உங்க அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும் போடின்னு சொல்லிட்டேன். என்ன பத்தி ஏதாவது சொன்னாளா? சொன்னாமா. உங்களை பார்த்ததையும் நீங்க கோவப்பட்டதையும் சொன்னா. நான் யாருன்னு கேட்டாளா? கேட்டாமா. நான் தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறிட்டேன். ஏன் தடுமாற ரத்னம்? நான் இன்னாருன்னு உடைச்சு சொல்ல வேண்டியதானே? எப்படிமா? ரத்னம், முக்கியமான விஷயம். நான் சமீபத்துல முக்கியமான ஒருத்தரை பார்த்தேன். அவரு சுசீந்திரத்தை சேர்ந்தவர். சுசீந்திரத்தை சேர்ந்தவரா? ஆமா. எந்த ஊர் ஆளை நீயும் பார்க்க கூடாது நானும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த ஊர் ஆளை பார்த்துட்டேன். யாருமா அது? பேர் சரியா தெரியல. ஆனா அவரு சுசீந்திரத்தை சேர்ந்தவர்னு நல்லாவே தெரியும். ரத்னம், நீ பயப்படாத. அவர் என்ன பார்க்கல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இப்ப உனக்கு நேரம் சரியில்லை. அதான் வேண்டாத ஆளெல்லாம் என் கண்ணில் படுறாங்க. அதே மாதிரி உன் கண்ணில் பட்டுட்டா உன் மானத்துக்கே பங்கம் வந்துடும். உன் மானத்துக்கு பங்கம் வந்துட்டா உன் பொண்ணை கரையேற்ற முடியாது. மானம் கெட்ட குடும்பத்துல எந்த பணக்காரனும் பொண்ணு கேட்டு உன் வீட்டு பக்கம் வரமாட்டான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடு. நான் எந்த அர்த்தத்துல சொல்றேன்னு புரியுதா? புரியுதுமா. வர வர எல்லாமே என் கழுத்துக்கு கத்தியா வருது. வீட்டுல நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தா நீங்க சொல்றது எனக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. நான் வரேம்மா. எப்பவும் நான் பண்ண பாவம் இப்படி என்னை சுத்தி சுத்தி அடிக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஐயோ பாட்டி, மிரட்டுறீங்க பாட்டி. நான் மிரட்டல, நீதான் சூப்பரா மிரட்டல. ஆமா, அவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தவ எப்படி ரத்னம் உள்ள வர்றப்போ கரெக்டா ஓடி போய் ஒளிஞ்ச? சென்ட் வாசனை பாட்டி, சென்ட் வாசனை. இந்த தாழம்பூ சென்ட்ட ரஞ்சினி அப்பா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு. அவருக்கு முன்னால சென்ட் வாசனை வந்ததுனாலதான் உங்களை உஷார்படுத்திட்டு நான் ஓடிட்டேன். ரொம்ப சாமர்த்தியம் நீ. நீங்க தான் பாட்டி. நான் சொன்ன உடனே உஷாராயி அப்பா கழுத்தை பிடிச்சி 1 லட்சம் ரூபாய் கதை சொன்னீங்க பாருங்க. அதான் சூப்பர். பாட்டினா பாட்டிதான், பேத்தினா பேத்திதான். தண்டா பாரு என் பேத்தி.
நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. நான் நினைச்சதுதான் நடக்கும். வேற மாதிரி நான் நடக்க விட மாட்டேன். ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சா சிவம் மனசுடைஞ்சு போயிடுவானே. அவங்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? நான் நினைச்ச மாப்பிள்ள தான் வரணும்னு விதி இருக்கு. விதி இருக்கு. அமுதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த சாமியார் சொன்ன மாதிரி அமுதா இந்த வீட்டுக்கு வருவாளா? என்னங்க ரொம்ப சந்தோஷமா போன நீங்க இப்ப என்னடானா ஒரு மாதிரியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க? போன இடத்துல என்ன ஆச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சிவா, நாம ஏமாந்துருவோமோன்னு பயமா இருக்குடா. அமுதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர அதிர்ஷ்டத்தை நாம எழுந்துடுவோமோன்னு பயமா இருக்கு. எது நடக்கும் நான் பயந்துக்கிட்டே போனோன்னா கரெக்டாக அது நடந்து போச்சு. எது நடக்கும்னு பயந்தீங்க? உன்னை பார்த்துட்டு நீ கத்த போகிறமே போகிற காரியம் உருப்பிடுமா உருப்பிடாதோன்னு பயந்துக்கிட்டே போனேன். பயந்துக்கிட்டு போன மாதிரியே உருப்பிடாமல் போயிடுச்சு. என்னம்மா அது? நீங்க சொல்றத நம்பவே முடியல. அமுதா வேற வீட்டுக்கு மருமகளா போக போறாளா? ஆமாம், அவங்க அம்மா அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்களாம். அப்புறம் என்ன, அந்த பையனை பத்தின நினைப்ப அப்படியே தலைமுழுகி போட்டுட்டு நான் பார்த்து வச்சிருக்கிற பையனை அமுதாவுக்கு கட்டி வச்சிருங்க. நானும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். தெய்வம் நம்மளை ஏமாத்தி பள்ளத்துல தள்ளாது. நிச்சயம் அமுதா இங்க வாழ வருவா. அமுதா தாம்மா என் மனைவி. இல்லைன்னா அந்த கடவுள் எனக்கும் அமுதாவுக்கு இடையில இவ்வளவு சம்பவம் நடக்க விட்டுருப்பாரா? அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பையனை பார்த்ததே என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். அவனை பார்த்ததை மறந்துருங்க. நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைய பாருங்க. நல்ல மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கான். அதிர்ஷ்டவசமா அவங்களே தேடி வந்தாங்க. வேணா நான் போய் போட்டோ கொண்டு வரவா? வேணாம் இரு. என் போட்டோவை அந்த அம்மா பார்த்தாங்களாமா? பாத்தாங்கப்பா. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அந்த அம்மா தரகர்கிட்ட ஏற்கனவே உன் போட்டோவை பார்த்து நீதான் மருமகனா வரணும்னு முடிவே பண்ணிட்டாங்களா? இந்த பார், நீ மருமகனா முடிவு பண்ண அந்த பையனோட ஃபோட்டோவை கூட நான் பார்க்க மாட்டேன். நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் தான் அமுதாவோட புருஷன். வருவான். நான் ஏமாந்தா தான் வருவான். நீதான் மருமகனா வரணும்னு அந்த அம்மா உறுதியா இருக்காங்கடா. அந்த அம்மாவை கோயில வச்சு பார்க்கும்போது அமுதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா. அமுதா அப்பா யாரம்மா மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்காரு? தெரியலையே. தெரிஞ்ச அந்த பையன் காலில் விழுந்து காலை முழுக்க நான் உன் வீட்டுல வேலைக்காரியா இருக்கேன், என் பையன் ஆசைப்பட்ட அமுதாவை விட்டு தந்திருப்பான்னு அழுது கெஞ்சிருப்பேனே. நீ என்ன கஞ்சினாலும் சரி, நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. வாங்கி வச்சிருக்கிற ஃபோட்டோவை கொண்டு போய் குப்பையில் போடு. குப்பைக்கு போக வேண்டியது இதோ நீங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள தான். என்ன பண்ணா எது நடக்கும், எதை பத்த வச்சா வீடு எரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, ஆளப்பாரு. போ. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நீ நினைச்ச நடக்காதம்மா. நடக்காதுன்னு மனுஷன் நினைக்கலாம், ஆனா கடவுள் நல்லபடியா நடத்தி வைப்பாருப்பா. அமுதாவோட அப்பா மாப்பிள்ள பார்த்து வச்சுட்டா நடந்துருமா என்ன? இன்னும் அந்த மாப்பிள்ளைய அமுதாவோட அம்மா பார்க்கல. ஏன் அமுதாவே இன்னும் பார்க்கலையா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அவரா அந்த பையனை எங்கேயோ பார்த்து இவன் தான் மாப்பிள்ளைய வரணும்னு முடிவு பண்ணிட்டாராம். அமுதாவுக்கு பிடிக்கலன்னா நாம போய் பொண்ணு கேட்கலாம். எதுக்குன்ற? அதான் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை வேற ரூட்ல ஆண்டவன் மாத்தி விட்டானே. நீங்க எதுக்கு கடந்து போராடிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க வீட்டுல வந்து அவமானப்படுறதும் நாங்க உங்க வீட்டுல வந்து அவமானப்படுறதும் யாரால? எல்லாம் அந்த அமுதாவால தானே. என் பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்ச அந்த அமுதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. என்னடா வீட்டுக்குள்ள வந்து வீண் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? இல்லக்கா, மனசு கேட்கல, அதான் வெள்ளக்கொடியோட வந்திருக்கேன். அவங்க அப்பா தான் வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாருல, விட்டு தொலைய. அந்த மாதிரி அமுதாவை ரொம்ப சுலபமா விட்டுற முடியாது மாமா. மாமா, இந்த மாமா கீமான்னு என்ன கூப்பிட்டோம்னா என் பொண்டாட்டி அடிச்சவள மர. இங்க பாருங்க, அமுதா காரணம் இல்லாம அடிக்க மாட்டான்னு அன்னைக்கே பேசியாச்சு. அவ பெரிய மகாத்மாவே இருக்கட்டும், என் பொண்டாட்டி அடிச்சவ இந்த வீட்டு மருமகளா வந்தா அவ முன்னாடி உட்காந்து என்ன சொந்த கொண்டாட சொல்றியா? நாங்களே நினைச்சது நடக்குமாங்கிற கவலையில இருக்கோம். நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க, எங்களை தொந்தரவு பண்ணாத. நடக்காது. எப்படி நடக்கும்? நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. நானும் கங்காவும் இன்னும் இந்த விஷயத்துல கால் வைக்கவே இல்ல, அதுக்குள்ள ஆட்டம் கண்டு போய் கிடக்கு. நாங்க இறங்கினா என்ன ஆகும்னு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நாங்க முக்கியமா இல்ல உங்க அடங்காப்பிடாரி அமுதா முக்கியமான்னு யோசிச்சு வைங்க. என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு போறாரு? விடுற, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான்.
வசந்த். ஹாப்பி பர்த்டே. ஓ தேங்க்யூ. என் பர்த்டே மறக்காம ஞாபகம் வச்சிருக்க, பரவாயில்லையே. நான் எதையுமே மறக்கல. நம்ம மனசு எவ்வளவு ஒத்துமையா இருந்தா, நீ போட்ட ட்ரெஸ் கலர்லயே நான் என் செல்வார போட்டிருக்கேன் பாத்தியா? நீ தான் எல்லாத்தையுமே மறந்துட்ட. ஏன் என்னையே நீ மறந்துட்ட. நம்ம எதிர்காலத்தை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே போச்சு. போன வருஷம் இதே நாள் இதே டைம்ல தான் நம்ம தாஜ்மஹாலை சுத்தி போதும். பழச பேசாத. பழச பேசுறதுனால எந்த வித பிரயோஜனமும் இல்ல. நானும் என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உனக்கு பழசா போச்சுல்ல? நீ கல்யாணம் குடும்பம்னு பேசிட்டு இருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் அது பழைய விஷயம்தான். ஹலோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வசந்த் சார். நான் ரோஜா பேசுறேன். ஹாய் ரோஜா. ஏன் பர்த்டே எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? ஒரு வாட்டி உங்களோட ப்ரொஃபைலை டைப் பண்ணும்போது அதுல இருந்தது. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், வச்சிடுறேன். இங்க பாரு மோனல், நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன் ரஞ்சினியை பார்க்குற வரைக்கும். இப்போ ரஞ்சினியை மனைவியை மாத்துறதுக்கான எல்லா வேலையிலும் நான் இறங்கிட்டேன். அதனால உன் மனசுல இருக்க ஆசையை அழிச்சிரு. சரி வசந்த், நீ விருப்பப்பட்டபடி ரஞ்சினியே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு முன்னால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு. எப்படி? இந்த ரூம்லயே வச்சு தாலி கட்டவா? பரவாயில்ல, எனக்கு அது கூட போதும் வசந்த். ஏய், நீ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? என் வருங்கால மாமனார். சார் தம்பி, உங்க போட்டோ கொஞ்சம் எனக்கு வேணும். ரஞ்சினி கிட்ட காட்டுறதுக்கா சார்? ஆமா. என் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி, என்னுடைய அட்ரஸை நான் SMS அனுப்புறேன். ரைட், ஓகே. போட்டோவை அனுப்ப சொல்லிட்டேன். அப்பா வாமா, மாப்பிள்ளையோட போட்டோவை கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். இருந்து பார்த்துட்டு போ. என்ன, என் அட்ரஸ் SMS பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா, அப்புறம் என்ன, மாப்பிள்ளை போட்டோ வரப்போகுது, சந்தோஷம் தானே? அடிப்பொடி, போட்டோ வந்ததுக்கு அப்புறம் வீடே போர்க்களமா போகுது. நீங்க வேறம்மா, ஒருவேளை அப்பா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருந்தா சிவாவை மறக்கிறதுக்கு ரஞ்சினிக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இவளா மன்மதினியே கொண்டு வந்து நிறுத்தினாலும் மனசை மாத்திக்க மாட்டா. வீம்புக்கு நடம்பிடிப்பா பாத்துக்க. இவர் என்னமோ ரொம்ப சுலபமா மாப்பிள்ள பாப்பாராம். நான் கஷ்டப்பட்டு அவன் மனசை மாத்தணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா, கரைப்பார் கரைச்சா கல்லும் தேயும். கரப்பார் கரைச்சா கல்லு தேயும். ஆனா நான் பெத்த கடங்காரி தேய மாட்டாளே. பெத்தவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கிற நினைப்பு இருந்தா நம்ம சொல்றதை கேப்பா. அவ என்னவோ எங்களை பெத்தவ மாதிரி இல்ல நடந்துக்கிறா. நாங்க படுற கஷ்டமெல்லாம் இப்ப தெரியாதுமா. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அது அவ பேச்ச கேட்காம இருக்கு பத்தியா? அப்பதான் இதெல்லாம் என்னன்னு புரியும். என்னவோ போ. சுருளி, டேய் சுருளி. அம்மா. டேய் சீக்கிரமா வாடா. வந்துட்டேம்மா. என்னடா சமையல் பண்ணிருக்க? அம்மா, உனக்கு பிடிக்குன்னு ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கேன். கோழிக்கறி வாங்கி உப்பு கறியா செஞ்சிருக்கேன். ரத்த பொரியலும் பண்ணிருக்கேன். ஏன் இந்த தலைக்கறி, போட்டி, துவஞ்சல், நுரையீரல் இதெல்லாம் உனக்கு பிடிக்குமே, அதெல்லாம் பண்ணி வைக்கலையா? நாக்குக்கு ருசியா கேட்கறவன் எனக்கு ஏதாவது உபயோகமா பண்ணிருக்கியாடா? இருந்தாண்டா, எனக்குன்னு ஒருத்த இருந்தான். தனக்கோடி எள்ளுனா எண்ணெயா வந்து நிப்பான். வெட்டிட்டு வாடானா கட்டிக்கிட்டே வருவான். அப்படிப்பட்டவன் இப்ப எங்க இருக்கானோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ? அவனை மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அவன் கூட இருந்தா 100 யானைக்கு சமம். பெரிய புத்திசாலி. அவன் போனதுல இருந்து எனக்கு கையொடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன வேலைக்கு ஆகாதவனா? அதை நான் வேற சொல்லணுமா? பாய் மனுஷா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி அம்மா பேசிட்டு இருந்தாங்க. யாரா?
கொடி, உன்னை பத்தி பெருமையா பேசி வாய மூடல, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற. உனக்கு 100 வயசுடா. எதுக்குமா எனக்கு இத்தனை வயசு? இத்தனை வருஷமா குடும்பத்தை பிரிஞ்சு நான் படுற கஷ்டம் பத்தாதா? என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன். நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. நான் வாழ்ற வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கைமா. அன்பான மனைவி, அழகான 3 பிள்ளைங்க, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா. டேய், பழச நினைச்சு கவலைப்படான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்னை யாரா சொன்னது அனாதைன்னு? நாங்க இருக்கண்டா. ஆமாம்மா, நான் அனாதை இல்ல. அவன் என்ன அனாதை மாதிரி ஆக்கிட்டான். அவனை கொல்லணுமா? என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சு அவனை நான் கொல்லணும். அவனையும் அவன் குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டு வந்து அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்லணுமா? பண்ணுடா. உன்னை யார் வேணான்னு சொன்னது? நான் உனக்கு உதவி செய்யறேன். இப்ப நீ கொஞ்சம் அமைதியாயிரு. அது சரி, 6 மாசமா எங்க போயிருந்த? ஜெயில இருந்தம்மா. ஆ, ஜெயில இருந்தியா? ஆமாம்மா, நான் போதையில இருந்தப்ப ஒருத்தன் என்ன வம்புக்கு இழுத்தான். அந்த கலட்டாவில் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போய் 6 மாசமா ஜெயில தாமா இருந்தேன். நேரா ஜெயில இருந்து இங்க வரியா? ஆமாம்மா. இனிமே நீ இங்க இருந்து போக வேண்டாம். உன் தேவையை நான் பாத்துக்கிறேன். நீ ஒருத்திய கொலை பண்ணணும். நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. யாரம்மா கொல்லணும்? ரஞ்சனின்னு ஒரு பொண்ண. இப்ப நீ உடனே எதுவும் பண்ண வேண்டாம். நேரம் வரும்போது சொல்றேன், அப்ப பண்ணா போதும். நீ என்ன பண்ற? போய் குளிச்சிட்டு வா, எல்லாருமா உட்காந்து சாப்பிடலாம். போடா. சரிம்மா. டேய், கூட்டிட்டு போடா. வா. ரஞ்சனியை கொலை செய்ய தனக்கோடியை தேர்ந்தெடுத்து விட்டாலே வேங்கடத்தாள் திட்டம் நிறைவேறுமா?